அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது மதுரையை மையம் கொள்ளக்கூடிய தமிழக அரசியல். திமுகவினுடைய பொதுக்குழு மதுரையில் நடைபெற்றது. அடுத்து அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு பேச இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் முருகனை வாகனமாக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள், முருகன் மாநாடு தென்மண்டல பகுதியில் நடத்த சங்க பரிவாரங்கள் திட்டமிடுகிறது. ஆக மதுரையை மையமாக வைத்து தமிழக அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை மையமாக வைத்தே நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். ஸ்டாலின் கணக்கு என்ன, அமித்ஷா அவர்களோட கணக்கு என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம். அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள், வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. பிரியா, நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மதுரையை மையமாக வைத்து அரசியல் நகர்வுகள்லாம் நடக்குது. திமுக பொதுக்குழு நடந்ததா இருக்கலாம், அமித்ஷா வருகையா இருக்கலாம். இதற்கு பின்னணியில ஒரு 2026 சட்டமன்ற தேர்தல் கணக்கு இருக்க முடியும். 2 பேர் கணக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அது 21 எலெக்ஷன்ஸில் அதிமுக பாஜக 2 பேருமே கூட்டணியில் இருந்தாங்க. அப்படி கூட்டணியில் இருந்தபோது சவுத் சைடில் பார்லிமெண்ட்டில் 10 தொகுதியில் போட்டி போட்டாங்க. 10 தொகுதியில் அந்த கூட்டணி எந்த இடத்துலையும் வெற்றி பெறலைன்றதை பார்த்தோம். ஆனால் அந்த 2 கூட்டணி அந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிற கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 24 தேர்தல் அதே 10 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3 தொகுதியில் அதிமுக பாஜக வாங்கின ஓட்டை கூட்டினா திமுக அணிக்கு மேலே ஓட்டுகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21 எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பாஜக தென் தமிழகத்தில் 8 எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் போட்டி போட்டாங்க. அதில் 2 கான்ஸ்டியூன்சியில் வின் பண்ணாங்க. அதாவது திருநெல்வேலியிலையும் நாகர்கோவிலில் நம்ம காந்தியும் வின் பண்ணாங்க. 2 பேர் தான் வின் பண்ணாங்க. 6 தொகுதியில் அவங்க தோத்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதே 10 மாவட்டங்களில் 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்களில் 1,60,00,000 ஓட்டு இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட 4 தொகுதியில் போட்டி போட்டாங்க. யார்? பாஜக தனியாக கூட்டணியோடு சேர்ந்து ஒரு 10 தொகுதியில் போட்டி போட்டாங்க. கூட்டணியோடு சேர்ந்து அவங்க வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட 1,05,00,000 ஓட்டு. ஆனால் பாஜக மட்டுமே தனியாக வாங்கின ஓட்டு ஜஸ்ட்டு வெறும் 10 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. 11 லட்சம் ஓட்டு தான். சரி, 23 லட்சம் ஓட்டு மொத்தம் இந்த கூட்டணி வாங்கிட்டு அதில் 10 லட்சம் ஓட்டு தான் அவங்க வாங்கியிருக்காங்க, பாஜக வாங்கியிருக்காங்க. என்டிஏல பாஜக வாங்கின ஓட்டு, என்டிஏல பாஜக வாங்கின ஓட்டு ஒரு 10 லட்சம் ஓட்டு தான். சரி, அந்த என்டிஏ வாங்கின ஓட்டு 23 லட்சம் ஓட்டு. ஓகே, பாஜக கூட்டணி வாங்கின ஓட்டு 23 லட்சம். பதிவான ஓட்டு 1,05,00,000 ஓட்டு. தென் மாவட்டத்தில், தென் மாவட்டங்களில் 10 மாவட்டங்களில் அந்த 10 எம்பி கான்ஸ்டியூன்சியில். ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு அவங்க தங்களை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதுக்கு இடையில எண் மக்கள்னு யாத்திரையெல்லாம் போனார் அண்ணாமலை. ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. பாஜக 21 அசம்பிளி எலெக்ஷனை பார்க்கும்போதும் சரி, 24 அது அதிமுக கூட்டணியில் இருந்த அந்த எலெக்ஷனும் சரி, 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி இல்லாத போதும் சரி, அது தன்னை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்றதான் பாயிண்ட். 21 எடுத்துட்டோம்னா அல்லது 24 அப்படின்லாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இப்போ அமைய போகிற அணி அப்படின்றப்ப டிடிவி தினகரன் 21ல் அவர் சேதாரத்தை ஏற்படுத்தினார். இன்னைக்கு டிடிவி தினகரன் உள்ளுக்கு இருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் உள்ளுக்கு இருக்கிறாங்க. இந்த அதிமுக பாஜக அலைன்ஸ் உள்ளுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 2019 அலைன்ஸ் இருக்க போது டிடிவியும் கூடுதலாக இருக்க போறாருன்னா தென் மாவட்டம் அப்படின்றது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொஞ்சம் பாசிட்டிவான மண்டலம் அப்படி பார்க்கலாமா? அதிமுக பாஜக பிளஸ் டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் சேரும்பொழுது தென் மண்டலம் திமுகவுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக இதே 58 தொகுதிகள் தென் மாவட்டங்களில் இருக்கிற 58 எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் போன வாட்டி 41 தொகுதிகளில் வின் பண்ணாங்க. அவங்க அதிமுகலாம் 16 தொகுதிகளில் தான் வின் பண்ணாங்க. ஸோ அந்த எலெக்ஷன்ஸில் அப்படி வின் பண்ணாங்க. இந்த அசம்பிளி எலெக்ஷனில் போட்டி கடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தினகரன்லாம் உள்ளே இருக்கார் இல்லையா, தினகரன் ஓபிஎஸ்லாம் உள்ளே இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் திமுகவும் தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. தென் மாவட்டங்களில் அவங்க தன்னுடைய கேடரெல்லாம் முடுக்கி விட்டு எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்த்து அவங்களே ஏற்கனவே சொல்கிற மாதிரி அங்கே 1,60,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க இந்த 10 மாவட்டங்களில். அந்த 1,60,00,000 வாக்காளர்களில் குறைந்தபட்சம் 1 கோடி பேர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. 1 கோடி பேர். ஸோ அந்த 1 கோடியில் ஒரு 70 லட்சம் பேரையாவது நீங்கள் திமுக ஆதரவாக திருப்பணும்னா நீங்கள் களத்தில் வேலை செய்யணும். ஆக்சுவலாக அந்த களத்தில் நீங்கள் வேலை செய்யணும். அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். திமுகவில்
பயன் பெற்றவர்களை எப்படி வந்து ஓட்டா மாத்துறதுன்றது தான் அவங்க இப்போ போடுற கால்குலேஷன் ஆக்சுவலா. இதுல இப்ப அமித்ஷாவின் வருகை, இப்ப இந்த முருகன் மாநாடு, இதுக்கு பின்னாடி எல்லாம் கணக்கு ஏதாவது வச்சு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சின்ன ஒரு அப்ரோச், அது தமிழ்நாடு முழுவதுக்குமான ஒரு அப்ரோச்னு பாக்குறதா? இல்ல, அதை வந்து அவங்களுடைய வழக்கமான இந்துத்துவ பாலிசியில ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கும் போதே 1925 அவங்க வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்திலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அது கடவுள்ன்றது ராமர் கோவில், ராமர் பிள்ளையார் போன்ற விஷயங்களை வந்து அவங்க இந்து சமயத்தோட ஒற்றுமைக்கு கையாளுற அதே சமயத்தில் பலன் கொடுக்குதா பாஜக? அதை நான் சொல்ல வரேன். அதாவது 47க்கு முன்னாடி இந்துக்களை ஒன்றுபடுத்துறது, இந்து தேசம் அமைக்கிறது அப்படின்ற விஷயத்தில் அதை கடவுளை வந்து கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ராமர் கோவில் கட்டுறதுன்றத ஒரு மிஷனை வச்சாங்க. ஜனவரி 25 ராமர் கோவில் கட்டியும் முடிச்சாங்க. பட் அந்த ராமர் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல. உத்தரப்பிரதேசத்தில் அங்கேயே அயோத்தியிலே தோத்தாங்க. 37 இடங்கள் தான் வின் பண்ணாங்க. யார்? பாஜக 33 இடங்கள் தான் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 33 இடங்கள் தான் வின் பண்ணாங்க. சமாஜ்வாடி 37 இடங்கள் வின் பண்ணாங்க பார்லிமெண்ட்டுக்கு. இதில் 24 பார்லிமெண்ட்டில். அப்போது ராமர் அங்கேயே கை கொடுக்கல. ஆனால் ஒரிசாவில் வந்து ஜெகநாத் கை கொடுத்தார். ஜெய் ஜெகநாத்னு அங்கே போய் பேசினார். யார்? இவர் வெற்றி பேரணியில் என்ன சொன்னார் மோடி அவர்கள்? ஜூன் மாதம் நடந்த வெற்றி பேரணியில் ஆரம்பிக்கும் போதே ஜெய் ஜெகநாத்னு ஆரம்பித்தார். ஜெய் ஸ்ரீராம் ஆரம்பிக்கல. கூட்டம் வந்து ஜெய் ஸ்ரீராம் கத்துது, இவர் வந்து ஜெய் ஜெகநாத்னாரு. அப்போ கடவுள் ராமர் அவரை கைவிட்டார் அப்படின்ற கோவம் அவருக்கு இருக்கு ஆக்சுவலா. அது ஜெய் ஜெகநாத்னு மாறிடுது ஆக்சுவலா. ஸோ ராமர் என்ன கைவிட்டோம்னா அவருக்கு கோவம் வந்துருச்சு. இன்னும் எங்களை கைவிட்டேனா? ஜனவரி மாதம் உங்களுக்கு கோவில்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண எங்களுக்கு எங்களையே கைவிட்டீங்களே, உங்க பேரே சொல்ல மாட்டேன்னு ஜெய் ஜெகநாத்னு சொன்னார். அப்படி என்று அது மட்டும் இல்ல, ஒரு ஓட்டுக்காக ஒரிசால ஓட்டு வாங்கணுன்றதுக்காக பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னார் பாருங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த அளவுக்கு கீழறங்கி பிரச்சாரம் பண்ணது கிடையாது. அது போல தமிழக அரசு, அதான் சொல்ல வரேன். அந்த பாயிண்ட்ல தமிழ்நாட்டுல முருகன், தமிழ் கடவுள் முருகன், எந்தெந்த ஏரியால என்னென்ன கடவுள் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்தந்த கடவுளை அவங்க பிடிப்பாங்க சார். அந்தந்த கடவுள் பிடிச்சி அவங்க வாழ்க்கை. நாம் தமிழர் சீமான் கொண்டு அவரும் வந்தார். அவரும் வந்து தமிழ் தமிழர் முன்னணி அது மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சு அவருக்கு சார் இவங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கு சார். அவர் இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபடணும், இந்து தேசம் உருவாகணும்னு அவர் சொல்றாரு. அவர் தமிழ் கடவுள் முருகன், அவர் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காரு சார். அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல வந்து ஒரு நுண்ணியமான ஒரு இடத்தை கேட்கிறேன். இப்ப பாஜக அது தனித்து நிற்கிறது, அது ஒரு இந்துத்துவ வாக்கு வங்கியை திரட்டணும்னு நினைக்குது, முருகனை கையில் எடுக்கிறாங்கன்றது வேற. அதற்குள்ள அதிமுகன்ற கட்சி இருக்கு, நாளைக்கு பாமகன்ற கட்சி வரலாம். இப்படி ஒரு அலைன்ஸை வச்சுட்டு இந்துத்துவ வாக்கு வங்கியை கொண்டு வருவது சரியா இருக்குமா? அது சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா? அது அப்படி இல்லை, உங்களுக்கு கூட்டணி எப்படி வேணா அமையலாம் சார். கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எடப்பாடியே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க அதுல வந்து ரொம்ப உள்ள முத்து பார்க்க முடியாது. இப்போ ஒரே பாயிண்ட் என்னன்னா, தாவேகா வந்து கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவோட சேராத இருக்கணும். அதுதான் பாயிண்டிங்க. அது இவங்க திரும்பி திரும்பி அழைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு, 20 வந்து நீங்க அறுபடை வீட்டுக்கு வேலை யாத்திரை போனீங்கல்ல, 21 உங்களுக்கு என்ன பலன் கொடுத்தது? 20 தொகுதியில 4 தொகுதியில வின் பண்ணீங்க. அதனால அது பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் என்னன்னா, அது வந்து உங்களுக்கு பலன் கொடுத்துருமோ, நம்மளும் கொஞ்சம் முருகனை கையில் எடுக்கலாமோன்னு போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் தமிழ்நாடு கவர்மெண்ட் முருகனை கையில் எடுத்துட்டாங்க. அது வந்து அபரேஷன் ஆங்கிலத்தில் வந்து ஒரு தடுமாற்றம் வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தடுமாற்றம். ஒருவேளை முருகன் எடுத்து ஸ்கோர் பண்ணிட்டா என்ன பண்ணுது, நம்ம முத்தமிழ் முருகனை நம்ம எடுத்துடலான்ட்டு பயணியில் ஒரு மாநாடு நடத்துறாங்க பாத்தீங்களா. அது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியில வந்து அவங்களுக்கு வெற்றின்னு அவங்க சொல்லலாம். ஆனால் அந்த கொள்கைக்கு வந்து ஒரு தடுமாற்றம் நம்ம பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, நீங்க எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட மதுரையை மையமாக வைத்தும் பேசலாம். இப்ப திரைப்படங்கள்னா மதுரையை வச்சு தமிழ்நாடையே கணிப்பாங்க, மதுரையில எப்படிப்பா ஓடிச்சுன்ற மாதிரி. இன்னொன்று தென் மாவட்ட அரசியல் அப்படின்னு எடுத்து பார்க்கலாம். இதுல ஸ்டாலின் அவர்களோட அப்ரோச் எப்படி இருக்கு? அமித்ஷா பாஜக என்ன கணக்கு போடுது? அந்த அலைன்ஸ் என்ன யோசிக்குது? எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரியன் சொன்னார் இல்லையா, ஜெய் ஸ்ரீராம் தோத்து போச்சுன்னு. அது ஒன்றும் தோக்கல. யோகி தான் ஆட்சியில் இருக்கிறாரு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ரீசன் என்னன்னா, முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவுக்கு இல்லை. யோகி சம்பந்தமா சில சோசியல் போலரைசேஷன் நெகட்டிவிட்டி இருக்குது. அது முலாயம் சிங் யாதவோட பையன் அகிலேஷ் யாதவுக்கு அது பயன்படுது. அகிலேஷ் யாதவ் பிராமணர்கள், கோரி குர்மி, எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் தரல, எங்க ஓட்டில் வச்சுக்கிட்டு ராஜ்புட்டை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்கன்னு பல அதிருப்திகள். அவர் அதில் ஒரு பொது தொகுதியில் ஆதி ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிற லெவலில் கூடுதலாக ஒரு அட்டவணை பிரிவு சகோதரரை பொது தொகுதியில் போட்டு அயோத்தியில் ஜெயித்துட்டார். இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, பிஜேபி பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அவங்க கையில் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க எப்படி நான் யாதவ்னு ஒரு கோரி குரிமையெல்லாம் எடுத்தாங்களோ
அதே மாதிரி அவங்க இந்த இடத்துக்குள்ள நாம ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டை போட்டால் யாதவ் போட்டுருவாங்க, முஸ்லீம் போட்டுருவாங்க, ஷெட்யூல் காஸ்ட்டும் போட்டுருவாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஸோ இந்து கான்சியஸ்னஸ் இஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ். அதுக்கு முன்பு நடந்த அது அமித்ஷா தான் பண்ணாரு. ஏதோ எலெக்ஷன்ல இப்போ அந்த எம்பி ரிசைன் பண்ண இடத்துல பாஜக தான் ஜெயித்திருக்குது. நம்ம இதுக்கு வந்துடலாமே. அதனால ராமர் கைவிட்டுட்டாருன்னு சொல்லல. ராமரும் ஒரு 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 வெப்பன் தானே தவிர அது மட்டுமே வெப்பன் இல்ல. இன்னும் சொல்ல போனா ராமருங்கிற வெப்பனை ஜாதிங்கிற வெப்பன்ல அகிலேஷ் யாதவ் முறியடிச்சிட்டார். ஜாதி இல்ல தமிழ்நாட்டுக்கு ராமனை வெப்பன் ஒத்துக்கிறீங்க. சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடலாமே. குறிப்பா தென் மாவட்டம் வரலாம். பூரியில அந்த ஊர் கடவுள் ஜெகநாதர்ங்கிறதுனால ஜெகநாதரை அவர் சொல்லி இருக்கிறாரு. முருகனை சொல்வதற்கு பின்னணியிலும் சொல்ல கணக்கு என்னன்னா, விநாயகர் சதுர்த்திங்கிறது வட இந்தியாவில் சுதந்திர போராட்ட காலத்திலே கொண்டாடப்பட்டது. இந்திய மக்களை ஒற்றுமைப்படுத்துறது கொண்டாடப்பட்டது. அதுக்கு பிறகு விஸ்வ இந்து பரிஷத் விநாயகர் சதுர்த்தியை இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறது கொண்டாடப்படுறாங்க. இந்துங்கிறது காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் இருக்குது. ஸோ காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை டைலூட் பண்ணிட்டு ஹிந்து யூனிட்டிக்காக பண்ணக்கூடியதான் முருகன் மாநாடு. இப்போ தென் மாவட்டத்தில் ஏன் பேசுறாங்கன்னா, டு பி ஃப்ராங்க், தமிழர் மெய்யல் முப்பாட்டன் முருகனுங்கிறது அது கில்லிங் இன் சைலன்ஸ் பலரும் பண்ணுவாங்க. ஆனஸ்டா அதை சொல்றதுக்கு என்ன மாதிரி ஒரு சிலர் தான் உண்டு. மற்றவங்க கில்லிங் இன் சைலன்ஸ் தான் பண்ணுவாங்க. தமிழர் மெய்யல் முருகன் முப்பாட்டன் முருகன் சொல்லி பச்சை ட்ரெஸ் எல்லாம் வச்சு வேலை பிடிச்சி சீமான் பண்ணது ஒரு ஃபேண்டசியாட்டும் பலதாட்டும் ஒரு சிலர் விமர்சித்தாலும் கூட அதற்குன்னு ஒரு வேல்யூ இருக்குங்கிறத மற்றவங்க உணர்றாங்க. அரசியல் களத்தில் ஒரு புது ஆள் வந்திருக்கிறாரு. விநாயகரை நம்ம சொல்லும்போது உங்களுக்கு சிவாஜின்னா எங்களுக்கு மருது பாண்டியர், உங்களுக்கு விநாயகர்னா எங்களுக்கு முருகன், உங்களுக்கு ஜான்சி ராணினா எங்களுக்கு வேலு நாச்சியார்னு ஒரு தமிழர் மெய்யல்னு ஒருத்தர் பண்ணும்போது, பூரி ஜெகநாதரை ஒரிசாவில் சொல்றது போல இங்க முருகன் தமிழ் கடவுள். சினிமாவே சின்னப்பா தேவர் படத்துல இருந்து முருகனை பற்றி உள்ள படம் அங்க வந்துன்னா வசூல் கேரண்டி. வருவான் வடிவேலன், தெய்வம்லாம் ரெக்கார்ட் பிரேக் படங்கள். மற்ற படங்களும் மற்ற வெங்கடாச்சலபதி படத்துக்குள்ள வசூலோட ஹோல் தமிழ்நாடு முருகனை பற்றி உள்ள படத்துக்கு வசூல் ஜாஸ்தி வரும். ஒட்டுமொத்த தமிழ் கல்ச்சர்ல முருகன் தான் தமிழ் தான் பாஜக யோசி. அதனால அப்படின்றது தானே அவங்க கணக்கு. அதுதானா அவர் சொல்றாருல, பூரி ஜெகநாதர் மாதிரி சொல்லும் போது இங்க முருகன் தானே தமிழ்நாட்டுக்கு. அத கையில் எடுக்கிறது எப்படி கேபிட்டலைஸ் ஆகும்னு கேட்கிறேன். எப்படி அது பலன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். கட்சியா தங்கள் முயற்சியை பண்றாங்க. வேல் யாத்திரை பண்ணாப்ல எல் முருகன் அவர் தலைவராக இருந்த காலத்தில். இப்போ நயனார் நாகேந்திரன் தலைவராக வந்திருக்கிறாரு. அவர் காலத்தில் டிசிசிவா அவர் இது பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள பார்ட்டி. அந்த இடம் நான் ஒரு கேட்பது, எல்லாரும் விமர்சன பூர்வமாக அன்னைக்கு கருப்பர் கூட்டம் கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு அதை திமுகன்னு எதிர்முனையில் வைத்து தான் விமர்சனம் இருந்தது. வேல் யாத்திரை போச்சு. ஆனால் அது பலன் கொடுக்கல. அதுதான் பிரியன் அவர்கள் சொல்றாங்க. அறுபடை வீடுகளில் எத்தனை தொகுதிகள் அந்த அணி வெற்றி பெற்றதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அதை மீண்டும் மீண்டும் எடுப்பது, அதுவும் குறிப்பா தென் மாவட்டத்தில் ஏதாவது கணக்கு வச்சு எடுக்கிறாங்களா? தென் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தான் முருகன் எடுக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் மதுரையில் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. தென் மாவட்டத்தை சொல்ல போனா 2024 மக்களவை தேர்தலை பொறுத்தளவுல பிரியன் பிரிச்சு சொன்னாரு. பாஜகவா அதிமுகன்னு சொன்னா பாஜக அதிமுகவை கன்னியாகுமரியில் டெபாசிட் இழக்க செய்திருக்குது. 4% தள்ளி இருக்குது. 4வது இடத்துக்கு தள்ளி இருக்கு. திருநெல்வேலியில் டெபாசிட் இழக்க செய்திருக்குது. கூட்டணி தேமுதிக எல்லா கட்சியும் இருந்தும் சீமானுக்கு ஓட்டும். அந்த இடம் எனக்கு இப்போ தென் மாவட்டம் அப்படின்னா பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ தமிழ்நாடு முழுவதும் பேட்டர்ன் எப்படின்னா ஒரு கட்சி தொகுதினா 25% இருக்குன்னா இருக்கும், இன்னொரு கட்சின்னு. ஆனால் தென் மாவட்டத்தில், ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேட்டியிலே சொன்னாங்க, தென் மாவட்டத்தில் நாங்கள் டெபாசிட் இழக்க வைப்போம், 3வது இடத்துக்கு தள்ளுவோன்றப்ப சில பகுதிகளில் எல்லாம் அதிமுக ஏன் 3வது இடம் போச்சு? அங்கே என்ன நடந்தது? அப்பா நீங்க இது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஒரு லீடரா, அதிமுக ஓபிஎஸ் தான் ஜெயலலிதா லீடர்னு ஒத்துக்கிட்டான். அதனால 9% ஓட்டுக்கு அதிமுக போயிட்டு, தேனியில் டிடிவி தினகரன் தான் லீடர்னு ஒத்துக்கிட்டாப்புல, அதனால 13% ஓட்டுக்கு போயிட்டு. அதை விட பெரிய விஷயம் மதுரையில் அதிமுக 3வது போனது தான். ப்ரொஃபசர் சீனிவாசன் 2வது வந்தது தான். அது பாஜகவுக்கு இன்ஹரண்டா அங்கே ஒரு ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. அப்கோர்ஸ் பன்னீர்செல்வம் நீக்கம்ங்கிறது அதிமுக ஓட்டில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. பன்னீர்செல்வம் 1% வாக்கு எடுத்தார்னாலும் கூட 33% வாக்கு இருந்த அதிமுக 20%க்கு போறதுக்கு காரணம் 13% பலகீனம் அடையது காரணம் இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆனது தான். அதுதான் இந்த பெரிய பலகீனத்துக்கு காரணம். அப்கோர்ஸ் பன்னீர்செல்வம் 1% வாக்கு தான் எடுத்தாரு. ஆனால் தோத்து போன கட்சியில் ஒரு பிளவுங்கும் போது அது பெரிய பாதிப்பை அதிமுக ஏற்படுத்தி இருக்கு. இப்போ சீட் ஷேரிங் முடியல. சீட் ஷேரிங்கை பொறுத்தளவில் பாஜகவில் 2 தரப்பு இருக்காங்க.
ஒரு தரப்பு கூட்டணி முறிஞ்சிடக்கூடாது, எடப்பாடி தரக்கூடிய இடத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாப்புல. இன்னொரு தரப்பு அண்ணாமலை உழைப்புல 11.4% தாமரைக்கு வந்தது. அவர் 4 பாஜக தாமரையில் 4 தலைவர்கள் சேர்த்தான்னு சொல்றேன், மற்றபடி பிரியனுக்கு டேட்டாவை நான் டிஸ்பியூட் பண்ணல. இந்த 11.4% தாமரைக்கு 2 சீட்டு ரெட்டலன்னா 1 சீட்டு தாமரை வாங்கணுங்கிறத அண்ணாமலை போன்ற இந்த ஷீட் ஷேரிங் நீங்க சொல்றது அப்படி ஒரு போக்கு இருக்கு. நம்ம திரு குருமூர்த்தி அவர்களே அதானே சொல்றாங்க, பர்சன்டேஜ் 18%, 22 அதுக்கு தகுந்த சீட்டு போன்ற ஒரு இப்ப இன்னொன்று, இப்ப 24ல கிடைக்கிற முடிவுகள் நமக்கு கொடுக்கக்கூடிய தரவுகள் அப்படின்றது பாஜக வாங்கிய வாக்கு இருக்குல்ல. இப்ப 3வது இடத்துக்கு சில இடங்கள் அதிமுக தள்ளுதுன்னா அது அதிதீவிர இபிஎஸ் அவர்களின் எதிர்ப்பினால் வந்த வாக்குகளாகவும் இருக்கு. அது திமுக அந்த கணக்கை போடுறாங்க. அததான் நான் கேட்கிறேன். அப்ப திமுக என்ன கணக்கு போடுது? திமுக என்ன கணக்கு போடுறாங்கன்னா, கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். 2 பேரும் திமுக கணக்கு, 2 பேரும் எமர்ஜென்சி ஏத்த தலைவர்கள். இந்த 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமர் வரும்போது தமிழ்நாட்டில் 19% ஒரு அணியை வச்சு எடுத்தாங்க. அந்த அணிக்கு விழுந்த 19%ல் 6% வாக்குகள் 2016 திமுக கூட்டணிக்கு போச்சு. ஸோ பாஜகவுக்கு போட்டவன் திமுக போட மாட்டான்னு இல்லை. மோடியை பிரதமராக ஓட்டு போட்ட வாக்காளர்களில் 6%, 6 to 7 6ன்னே சொல்றேன், 6% கலைஞர் கருணாநிதி தலைமைக்கு விழுந்திருக்குது. அதே மாதிரி இன்னைக்குள்ள 18% வாக்குலையும் தங்களுக்கு அந்த மோடி பிரதமர் விழுந்த வாக்கு எடப்பாடிக்கும் எதிராக விழுந்த வாக்குன்னு ஸ்டாலின் கணக்கிடுறாரு. அந்த வாக்கு அதிக அளவு தென் மாவட்டங்கள்ல இருக்குது. தென் மாவட்டங்கள்ல இப்ப இந்த இடத்துல பாஜக இல்ல, மோடி பிரதமர் விழுந்த ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்ட வாக்கு. நீங்க சொல்றது இதுல மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அதுதான் கை கொடுக்கும்ன்றீங்க. தென் மாவட்டத்துல மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அதை எதிர்பார்த்து தான் தென் மாவட்டத்துக்குள்ள அதிக அளவு பாஜகவுக்கு ஓட்டு இருக்கு. மோடி பிரதமர் ஓட்டு போட்டாங்க. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாட்டு ஒரு நீச்சின்னு இழிவான ஜாதியை சேர்ந்தவர், இழிவான தொழில் செய்தவர் பிரியங்கா காந்தியாலையும் மணிசங்கராலும் விமர்சிக்கப்பட்டவர் மோடி. அதே மாதிரி இழிவாக விமர்சிக்கப்படக்கூடியவர் கலைஞர். எந்த ஜாதியும் இழிவா விமர்சிக்கிறது நியாயம் இல்ல. டாக்டர் ஐயா கூட இன்னைக்கு அன்பு தம்பின்னு சொன்னவரை ஒரு மாசம் இழிவா விமர்சித்தது தவறு. சோ இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, அந்த வாக்காளர்கள்ல நமக்கு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன்ல வருவாங்கன்னு தென் மாவட்டத்தில் ஸ்டாலின் எதிர்பார்க்கிறார். பார்வையாளர்களுக்கு புரியுறதுனால என்டிஏ கடந்த முறை வாங்கின வாக்கும் அதிமுக கூட்டணி வாங்கின வாக்கும் இந்த முறை ஜெல் ஆகணும். அது அதிமுக அணிக்கு இருக்கிற சவால். என்டிஏ வாங்கின வாக்குகள்லயே நமக்கு வாக்குகளை பிரிக்கணும், பிரிச்சு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணா அது திமுகவுக்கு பலம். இப்படிதான் நுண்ணியாளர் ஜெல் ஆகுதுக்கு முருகனை பாஜக கையில் எடுக்கிறாங்க. சரி, அதை மோடி பிரதமர் ஏற்பட்டு விழுந்த ஓட்டுகள்ல ஒரு பகுதியாவது தன் பக்கம் எடுக்கிறதுக்கு தென் மாவட்டத்தை கான்சன்ட்ரேட் பண்றாரு ஸ்டாலின். ஒரே ஒரு விஷயம், முருகனை மதுரையிலையும் கையில் எடுக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட தகராறு பிரச்சனைகள், அந்த மலை பிரச்சனை இருக்குல்ல, திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை, சிக்கந்தர் மலைன்னு இவங்க முஸ்லீம்கள் சொல்றாங்க. அங்க போய் மட்டன் சாப்பிட்டாங்கன்னு ஒரு விஷயத்தை கலப்புறாங்க. அதுல திருப்பரங்குன்றத்தில் ஒரு 2 நாளோட அப்படியே இந்து முன்னணி என்ன பண்றாங்க, இப்போ அந்த திருப்பரங்குன்றத்தில் கிளப்பப்பட்ட அந்த மத உணர்வுகள் இருக்குல்ல, அதை கன்சாலிடேட் பண்றதுக்காக இந்த முருகன் மாநாட்டை மதுரையில போட்டிருக்காங்க. அதுதான் முக்கிய அந்த உணர்வு தான் எடப்பாடியை கொண்டு வந்தது. அந்த உணர்வு நம்ம மீண்டும் அடிபட்டுருமோன்னு இங்க வந்துட்டாரு ஜீவசகாப்தன். பொதுவாக பார்வையாளர்கள் ஒரு பார்வை இருக்கும், ஒரு ஆட்சிக்கான மதிப்பு, இந்த ஆட்சி வேணுமா வேண்டாமா அப்படித்தானேங்க பார்க்கணும், பாலிசி கொள்கை அளவுலன்னு. ஆனால் தேர்தல் அப்படி நடைபெறுவதில்லை. இப்போ வியூக வகுப்பாளர்கள்லாம் வெறும் பாலிசி மட்டும் இல்லை, நுண்ணிய அளவில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அளவுக்கு பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் தான் டிபேட்டில் பேச வேண்டிய தேவை. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களோட கணக்கு, அமித்ஷா அவர்களோட கணக்கு, அல்லது என்டிஏவோட கணக்கு, அல்லது அதிமுக அணி இந்த தென் மாவட்டத்தில் எப்படி இருக்க போகுது, அதுக்கான நிகழ்வுகளாக நடக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, தொடக்கத்தில் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பாரதிய ஜனதாவினுடைய பேட்டர்ன் தமிழ்நாட்டில் எடுபடாது. கேரளாவில் கூட ஓரளவுக்கு எடுபடும், ஆந்திராவில் கூட 40 விழுக்காடு எடுபடும், கர்நாடகாவில் ஒரு 50-40% எடுபடும். தமிழ்நாட்டில் அது எடுபடாது. பிரியன் சார் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ராமர் கைவிட்டார், முருகன் கைவிட்டார் மாதிரி இங்கே அவங்க ஏற்கனவே முருகன்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது ஆல்ரெடி எடுபடல. இப்போ பிரச்சனை சிக்கந்தர் இப்போ பள்ளிவாசல் தான். அவங்க ஏன் மதுரையை குறி வைக்கிறாங்கன்னா திருப்பரங்குன்றம் தான். கடந்த இதுலேயே சொன்னேன், அந்த பிரமலை கல்லர்களையும் சௌராஷ்டிரா ஓட்டையும் எப்படியோ அவங்க வாங்கியிருக்காங்க கணிசமான அளவில். அது அதிமுக போன ஓட்டுகளை நிறைய பிரிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான என்னன்றது ஓபிஎஸ் அவர்கள் அவர் பாதிக்கப்பட்ட ஒரு நபரா நிக்கிறாரு, இருக்கலாம் அந்த உணர்வு, ஒரு சிம்பதி கன்சால்டேட் ஆகுது. டிடிவி இருக்கிறாரு, அதனால போனது. அதை தான் நான் ஒவ்வொரு இதுலையும் சொல்றேன். பாஜகவுக்கு ஏசி சண்முகத்திட்டு ஓட்டு கிடைக்குது, டிடிவி தினகரனிட்டு ஓட்டு கிடைக்குது, ஓபிஎஸ் கிட்ட ஓட்டு கிடைக்குது. இது அப்படியே ஓபிஎஸ்ஸா பிஜேபியான்னு பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு போடுற ஓட்டு அதிகம். அதே இடத்துல நீங்க பிஜேபி நிப்பாட்டினா கொஞ்சம் குறைய தான் செய்யும். சரி.
இன்னும் சொன்னா ஓபிஎஸ்க்கு நட்டம் தான். அவர் ஏடிஎம்கேங்கிற பேனர்ல நின்னார்னா ராமநாதபுரத்தில் முஸ்லீம் ஓட்டும் அவருக்கு அள்ளிட்டு வரும். ராமநாதபுரத்தில் ஏடிஎம்கே மிகப்பெரிய அளவில் முஸ்லீம் வாக்கு வங்கி. தேனி மாவட்டம் ஏடிஎம்கே ஜெயிச்ச தேனி, ராமநாதபுரம் 2 மாவட்டமும் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற மாவட்டம் தமிழ்நாட்டில். அதனால ஓபிஎஸ்க்கு வந்து பிஜேபியில் நிற்கிறதுனால ஓபிஎஸ்க்கு இழப்பு, பிஜேபிக்கு லாபம். வெறும் ரெட்டலை அங்கே இவர் வந்து ஓபிஎஸ்ங்கிற முகம்ங்கிறது ஜெயலலிதாவை கொஞ்சம் காமிக்கும், எம்ஜிஆரை கொஞ்சம் காமிக்கும், ரெட்டலையை கொஞ்சம் காமிக்கும். ஸோ அந்த உணர்வுலையும் அவன் வாக்கு விழுவும். அதான் சொன்னேன், பாஜகவுக்கு விழுகிற ஓட்டு விழுகிற மாதிரியான வாக்கு தான். அதே போல் ஏசி சண்முகத்தை எடுத்துக்கோங்க. ஏசி சண்முகத்துக்கு அவர் பிரச்சாரம் செய்து அவர் கிடைக்கக்கூடிய சமூக வாக்குகளாம் அப்படி பிஜேபிக்கான வாக்கு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. இப்போ இவங்க எல்லாமே ஒரு அலைன்ஸ்குள்ள தான் வரப்போறாங்க. ஆமா, எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சுன்னு வைங்க. ஒரு 2019 டிடிவியும் கூடுதலாக இருக்க போறாரு வைன்னா இனி எப்படி கணக்கு போடுவாங்க? இந்த அலைன்ஸ் தான் செட் ஆயிடுச்சுன்னா எப்படி கணக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக அதை எப்படி எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுக ஆல்ரெடி கடந்த சட்டமன்ற தேர்தலே ஓரளவுக்கு இதெல்லாம் எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஒன்று பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை முதன்முறையாக ஒன்றும் எதிர்கொள்ளலை. பாரதிய ஜனதா சேரும் போது ஏற்படுகிற இழப்புகள் என்னங்கிறது அதிமுகவுக்கும் தெரியும். ஏன்னா பிஜேபியோட கூட்டணியை அறிவிக்கவே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறதும் தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஜக வந்ததினால் தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு அட்வான்டேஜ். 2 மண்டலத்தை சார்ந்த அதிமுகவினர் வந்து பாஜக அலைன்ஸ் வேணும்னாங்க. ஒன்று மேற்கு மண்டலம், இன்னொன்று சவுத்து தான். டெல்டாவில் பெருசா ஆதரவு இல்லை, வடக்குல பெருசா ஆதரவு இல்லை. அப்போ பெனிஃபிட்டும் இருக்கத்தானே செய்யுது அதிமுகவுக்கு. இல்லை, பாரதிய ஜனதா ஏடிஎம்கே இவங்க வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதனால தான் இந்த முருகன் கடவுளுங்கிற விஷயத்தை எடுத்து முஸ்லீம் ஓட்டு டோட்டலாக வராதுங்கிறப்ப இந்து ஓட்டை முழுக்க ஒன்று சேர்க்கலாங்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு முயற்சி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வெற்றி பெற்றது கிடையாது. இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குற கல்ச்சர் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. இந்துக்கள் முஸ்லீம்கள்னு சொல்லி ஓட்டு கேட்குற கல்ச்சர் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதே கிடையாது. அதுவும் சட்டமன்ற தேர்தலெல்லாம் இப்படி ஒரு கான்செப்ட் வந்து எடுபடாது. அதனால முஸ்லீம்களை டோட்டலாக தவிர்த்துட்டு, கிறிஸ்தவர்களை தவிர்த்துட்டு நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சி கேட்கறதுலாம் அது ஹிந்துஸே அதை பெரிய லெவலில் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அதான் சொல்கிறேனே, அதிமுக வெற்றி பெறுகின்ற கணிசமாக வாக்குகள் வரலாற்று ரீதியாக வாங்குகிற பகுதிங்கிறது ராமநாதபுரம் பகுதி. அங்கே எந்த அளவு கணிசமாக இஸ்லாமியர்கள் வாக்குகள் இருக்குது. திருநெல்வேலி கணிசமாக அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்குது. அதுதான் ஏடிஎம்கே பெல்ட்டாகவும் இருக்குது. அதை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஏடிஎம்கே பெல்ட்டுன்னு தமிழ்நாட்டில் அறியப்படுகிற தென் மாவட்டத்தின் இது வேற, மேற்கு மண்டலம் வேற மாதிரி. இன்னொன்றும் பேசுகிறாங்க, நீங்கள் சொல்கிற தன்மை இருக்குது. ஆனால் திரு ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் வேறு சில தேர்தல் வகுப்பாளர்கள்லாம் 2014 பிறகு, ஏன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. நீங்கள் சிறுபான்மை வாக்குகள் அது அதிமுக அணிக்கு கன்சால்டேட் ஆன மாதிரி பாஜகவுக்கு சில வாக்கு வங்கிகள்லாம் வந்திருக்கு. அதை தான் என்கிட்ட சைதை துரைசாமி அவர்களும் சொல்றாங்க. நீங்க இதையே பார்த்துக்கிட்டு இதை விட்டுறக்கூடாது, இங்கு நிறைய ஈக்குவேஷன்ஸ் மாறி இருக்குங்க. அந்த தன்மை தென் மாவட்டத்தில் மாறி இல்லை. அது கொஞ்சம் நீங்க 2016 மக்கள் நல கூட்டணியை போது ஒரு ரிசல்ட் வந்தது தெரியுமா? அப்பவே தென் தமிழகத்தில் திமுக கொஞ்சம் அதிகமாக வாக்கு வாங்குச்சு, வழக்கத்துக்கு மீறி. ஓகே, அது மட்டும் இல்லை, சாருக்கெல்லாம் நல்லாவே தெரியும், வட தமிழகத்தில் அதுவரை இல்லாத அளவுக்கு அதிமுக வெற்றி பெற்றது. ஜெயலலிதா உயிருடன் இருக்கும்போது சொல்றேன் நான், 2016 வட தமிழகத்திலலாம் திமுக தான் வெற்றி பெற்றது, மிகப்பெரிய வெற்றி. இத்தனைக்கு சொன்னா அன்புமணி அப்ப தனியா நின்னார். அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அழகா பண்ணாங்க, வன்னியர் கூட்டணியே வேணாம், வேல்முருகன் கூட வேணாம், நம்ம கட்சி வன்னியர்களை அதையும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி வரலாறு காணாத அளவுக்கு வட தமிழகத்தில் அதிமுக ரெட்டலை வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அப்ப ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே வட தமிழகம்னா திமுக, தென் தமிழகம்னா அதிமுக. அப்ப 2016 அது மாறுச்சுங்க. 2016 ரிசல்ட் எடுத்து பாருங்க. எப்படி 2011 சென்னைக்கு மட்டும் யாரும் எதிர்பாராம அதிமுக வெற்றி பெற்றுச்சு. ஏன்னா சென்னை வந்து மாறவே மாறாது. ஆமா, எம்ஜிஆர் ஆட்சி தொடர்ந்து நடைபெறும் போதும் சரி, எப்பவுமே சென்னை அவங்க ஆட்சியில் இல்லாத போது இருந்தே சென்னை அவங்க கோட்டையாயிருச்சு. அதெல்லாம் வந்து 2016லயே ஓரளவுக்கு மாறிடுச்சு. 2026 திமுகவுக்கு அப்ப என்ன சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இருந்தால், இல்ல திமுகவோட கணக்கு எப்படி? ஏன்னா அவங்க வெற்றியை தடம் பதிச்சிட்டு இருக்காங்க. சவுத்ல இன்னைக்கு அவங்க தான் வெற்றியை தடம் பதிச்சிருக்காங்க. திமுகவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அதிமுக வந்து பிஜேபி இல்லாமல் பெற்ற போது கிடைத்த வாக்குகள் பிஜேபியோட சேரும் போது கொஞ்சம் குறையுங்க. அதை வந்து இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, தனிச்சு நின்று இவ்வளவு வாங்கினாங்க, இப்ப பிஜேபி சேர்ந்துருச்சு, அப்ப யோசித்து பாருங்கிறீங்க. அப்படி அல்ல. அது தெரியாம இபிஎஸ் பிஜேபி வேணாம், நான் பிஜேபியோட இல்ல நம்புங்க, கள்ள கூட்டணி வச்சிருக்கிறது திமுக தான் ஏன் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு? ஒரு கூட்டணி இல்லைங்கிறத ஏங்க பதறிக்கிட்டு சொல்றாங்க? இதுவரை எந்த கட்சியாவது இந்த கட்சியோட நான் கூட்டணி இல்லைங்கிறத பதட்டத்தோட சொன்னது? நீங்க சொல்றது தென் மாவட்டத்திலையும்
பாஜக அலைன்ஸ்ல இருக்கிறதுனால சில சவால்கள் அந்த அணிக்கு சில இருக்கு. சவால்கள் இருக்கு. அதை அவங்க சரி கட்டணும். அதுக்கு தான் இவங்க இந்த முருகன் மாநாடு இதெல்லாம் பாக்குறாங்க. சரி. அதை வந்து ஆன்டி முஸ்லிம் பேசி சரி செய்யலாம் தான் அவங்க முயற்சிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் எடுபடாது. இவங்க சொல்ற மாதிரி மதுரை ஏடிஎம்கே ஏரியாங்க, எம்ஜிஆர் ஜெயிக்க வச்ச ஏரியாங்க, ஜெயலலிதாவுக்கு கை கொடுத்த ஏரியாங்க. ஆனா அதுக்காக இந்துத்துவாவை கை கொடுக்கிற மாதிரியான ஆட்கள் வந்து அங்க கிடையாது. இன்னும் தமிழ்நாட்டில் அப்படியான ஆட்கள் உருவாகல. ஒரு சின்னதா ஒரு விளக்கம் மட்டும் ரவீந்திரன் துரைசாமி கொடுங்க. இப்ப பாஜகன்றது ஒரு சுமையாக இருக்கா? தென் மாவட்டத்தையும் நம்ம எடுத்து பார்க்கிற போது அந்த சுமையை எதிர்கொள்வதுதான் அதிமுகவுக்கு சவாலா இருக்கும். அது திமுக அணிக்கு சாதகமாக இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி ராஜதந்திரி, சமர்த்தர், திறமையான அரசியல்வாதி, கவுண்டர் பண்ணுவாரு, கலைஞர் ஜெயலலிதா மாதிரி தலைவராக விரும்பாருங்கிற கருத்தை அவர் என்னைக்கு பொறுப்பெடுத்தாரோ அன்னையிலேருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது உண்மை. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கிறாருன்னா, பாஜக கூட்டணிக்கு வரலன்னா 3வது இடத்துக்கு போன தொகுதிகள் எண்ணிக்கை 24 விட 26 அதிகமாயிரும். ஆல்டர்னேட்டிவ்ங்கிற அந்த இதையை விட்டுருவோங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரு. தம்பி ஜீவா சொன்னதெல்லாம் இந்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசினதுதான். தம்பி சொன்னது கரெக்ட் தான். ஆனா அந்த நுண்ணி அறிவு படைச்ச எடப்பாடி பழனிசாமி பாஜக கை கோர்த்திருக்கிறாருன்னா, இல்லன்னா 3வது போயிருவோம் நம்ம முடிவு எடுத்துட்டாரு. அதனால அங்க வந்திருக்கிறார். ஒருவேளை இல்லன்னா வெற்றி வாய்ப்பே இருந்திருக்குன்னு ஜீவா சொல்றாருல, அப்படிதான் அவர் சொன்னாரு. நாங்க ஓபிஎஸ் அவர்கள் இதே அதிமுகவாக நிற்கிற போது அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஓபிஎஸ் இப்ப முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்ல, அவரு நீக்கப்பட்டதுனால நீங்க ஒரு அதிமுக முகத்தோடு வருகிற போது அவங்களுக்கு கிடைக்கிற சாதகம் அப்படின்னா ரெட்டை தலைமையா இருந்திருக்கணும். அப்ப நீங்க we cannot have the cake and eat it. அப்படினா ஓபிஎஸ் பண்ணனால 13% ஓட்டு எங்களுக்கு போயிட்டுனுங்க. அதனால எங்களுக்கு வேற வழி இல்ல. அந்த சவாலும் இருக்குன்றீங்க. ஆமா, ஏதாவது ஒண்ணு ஒத்துக்கிடணும்ல. ஓகே, பாயிண்ட். ரமேஷ் சேதுராமன், உங்கள் பார்வை என்ன? இதுல பாஜக அமித்ஷா அலைன்ஸ்குள்ள இருந்தாலும் பாஜகவோட கணக்கு என்னவா இருக்கும்? திரு ஸ்டாலின் அவங்களோட கணக்கு என்னவா இருக்கும்? இப்போ கடந்த மாதம் அந்த மாநாடு பண்ணாங்க திமுக தரப்புலேருந்து. அது ஏன் பண்ணாங்கன்னா ரொம்ப தெளிவு. இப்போ சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் அக்ரி பண்ண ஒரு விஷயம், எலெக்ஷன்னா நம்பர். இந்த நம்பர் அப்படிங்கிறது எங்கேருந்து கொண்டு வருது? ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஃபார்முலாக்குள்ளே வர்றது எல்லாமே ஜாதி விஷயங்கள் தான் முதல்ல. நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு தெருலையும் நடுவில் இருக்கக்கூடிய ஜாதி பேர் அழிச்சிட்டு நாங்கள் ஜாதியை ஒழிச்சிட்டோம்னு சொன்னா கூட உண்மையிலேயே சீட்டு கொடுக்கறது ஜாதியை பார்த்து தான் சீட்டு கொடுக்குறீங்க. ஏன்னா யாருடைய வாக்கு எந்த தொகுதியில் எவ்வளவு இருக்கு, யார் ஒத்துப்பான், எந்த ஜாதிக்கார ஒத்துப்பான், எவ்வளவு சீட்டு ஓட்டு போடுவான், அந்த ஓட்டுல நமக்கு கணிசமா எவ்வளவு கிடைக்கும்ங்கிற விஷயம் தான் இருக்கு. அதுல ஒன்று, எல்லா கட்சிகளும் ஒரே சாதியினரை தான் நீங்க சொல்ற அளவுல நிறுத்துறாங்க. ஆனா ஒருத்தருக்கு தான் வாக்கு அதிகமா விழுதுன்னா அவர் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறாரு, அவர் சார்ந்த கட்சி ஒரு சித்தாந்தத்துல இருக்குன்னு ஒண்ணு கட்சியை பார்த்து எல்லாரும் இல்ல ஒண்ணு சொல்ல போனா ரமேஷ் சேதுராமன், ஜாதி கட்சி வச்சு இருக்கிறவங்களே அங்க நிக்கிறாங்க, பெரும்பான்மை சமூகம் இருக்கிற ஜாதி கட்சி. ஆனா அப்படி பேட்டர்ன் இல்லையே, ஜாதி இவர் நம்ம ஜாதி கட்சிப்பா அப்படின்னு ஓட்டு போடுறது இல்லையே. இல்ல ஒரு சில இடத்துலயும் அதுவும் நடக்குது. இப்ப கொங்கு ஈஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இல்ல அது எல்லாமே நம்பர் தான். அதுதான் நான் சொன்னேன், ஃபார்முலான்றது நம்பர். எது மெஜாரிட்டி நம்பர் எனக்கு கொண்டு போய் சேர்க்கும்ங்கிறது தான் விஷயம். இப்போ அவருக்கு ஒரு சில ஓட்டு இருக்குன்றதுக்காக அவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அதே இதுல இன்னொரு ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் நிறுத்தலான்னு கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லை. ஆக இந்த ஃபார்முலாங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம், இதுல தென் மாவட்டங்கள் ஏன் முக்கியம் பெறுகின்றன அப்படின்னு நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம சொல்றோம் கொங்கு பெல்ட்னா நமக்கே தெரியும் எந்த சமூகத்திற்கு அதிகப்படியான வாக்கு சதவீதம் இருக்கிறது, எந்த மாதிரியாக அவங்க இது பண்ணுவாங்க. தென் மாவட்டங்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி முக்குலத்தோர் இந்த மாதிரி இவங்க சமூகத்துடைய வாக்குகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பார்வையை வைக்கும்போது, இப்போ பிஜேபியிலேயே இப்போ கொங்கு மண்டலம்னு எடுத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில இருக்கு அப்படின்னா எடப்பாடி அவர்கள் அங்க ஒரு முகமாக காட்டப்படுகிறார். அதே ஒரு முகமாக முன்னாள் தலைவர் ஒருத்தரையும் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. ஆனா இப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னாக்க, இப்போ நமக்கு இந்த மண்டலம் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்போ ஒரு அலையன்ஸ்ல சரியான ஆளை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்குல யாரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த இவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வராங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இதுல அந்த சமூகத்திற்கு ஒரு ஃபேஸ் தேவைப்படுது அப்படிங்கறதுல ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்னு அந்த ரீஜனை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிடுறீங்க, அப்போ ஈக்குவேட் ஆகுது. இன்னொன்னு, பாஜக தன்னுடைய ஃபோல்டுல
இப்போ அதிமுக என்ன சொல்றாங்கன்னா இப்ப டிடிவி தினகரன் அவர்களையோ இல்லைன்னா ஓபிஎஸ் அவர்களையோ இவங்களோட இதுல சேர்த்துக்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி சொன்னா கூட பாஜக அவங்கள தன்னுடைய ஃபோல்ட்ல வச்சுக்கிறாங்கும் போது அங்கேயும் அவர்களுக்கு உண்டான ஒரு பேஸ் அதை வந்து தக்க வைத்து இல்ல இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப மேற்கு மண்டலத்துல திரு இபிஎஸ் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிற போது நம்ம பகுதியை சார்ந்தவங்க அப்படின்னு இன்னும் ஒரு இணக்கம் தோன்றுன்றது. இப்ப இங்க நீங்க திரு நயினார் அவர்களை முன்னிலைப்படுத்த போறீங்க, அங்கேயும் திரு இபிஎஸ் அவர்கள் தானே முதல்வர் வேட்பாளர். முதல்வர் வேட்பாளர்ங்கிறது வேறங்க. அங்க இல்ல, நீங்க அததான் தப்பு பண்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப திமுக அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் தான். ஆனா சிறுபான்மைன்னு வரும்போது நீங்க வந்து விசிகாவை கொண்டு வந்து சேர்த்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருந்தும் ஒருத்தரை கொண்டு வந்துக்கிறீங்க. முதல்வர்னு ஒரு ஃபேஸ் எல்லாரும் ஒத்துக்கொண்டது, எந்த கட்சி வந்து அதுல வந்து தலைமை தாங்க போகிறது கூட்டணி தெளிவா தான் இருக்கு. நீங்க சொன்ன இடம் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதை உடைச்சு பேசணும் அப்படின்னா இன்றைக்கு இரட்டை தலைமை இல்ல, ஒற்றை தலைமை தான். இல்ல போன முறை தோத்து போய்டுவோம் தெரிஞ்சு கூட அவர் தெளிவான என்னன்னா தெளிவான முடிவை எடுத்தாருன்றது இபிஎஸ் பலமுறை பேசி. இல்ல நான் கேட்பது இப்ப இங்கு ஒற்றை தலைமை தான். திரு இபிஎஸ் அவர்கள் தான் முன்னிலைப்படுத்துகிற போது அவர் நுணுக்கமா சொன்னார் சில அதிருப்திகள்லாம் இருக்கு அப்படின்றப்ப அதை நீங்க திரு நயினார் நாகேந்திரனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா? அதிமுகவில் இருக்கிற ஆதங்கத்தை நீங்க திரு நயினார் நாகேந்திரனை வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும் கேட்க இல்லைங்க. நீங்க போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா அதிமுக விவகாரம் அது தனி. சரி. ஆனா அதே சமயத்துல நீங்க வந்து இங்க உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். கடந்த இது இடைத்தேர்தல் என்ன ஆச்சு? எங்களுக்கு வந்து பாஜகவுடன் கூட்டணியே இல்லைன்னு சொன்ன அதிமுக காரணம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னாக்க சிறுபான்மை வாக்குகள் நமக்கு போது, அந்த சிறுபான்மை வாக்குகளை திரும்ப கொண்டு வரணும்னா பாஜக அல்லாத ஒரு கூட்டணியில நின்று நம்மளுடைய ஸ்ட்ரெங்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முறையில அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனா நான் தெளிவா சொன்ன போது ஜெயலலிதா அம்மையார் காலத்திற்கு பிறகு சிறுபான்மை வாக்குகள்ங்கிறது பொதுவா ஒரு சில தொகுதிகளை தவிர, ஜீவா கரெக்டா சொன்னார், ஒரு சில தொகுதிகள், அதை தவிர மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகளை பெருவாரியாக திமுக அதன் கூட்டணிகள் அறுவடை செய்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இமேஜினரி ஓட் பேங்க். நான் அப்படியே சொல்றேன், ஒரு கற்பனை வாக்கு வங்கியாக மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கறதை உணர்ந்து கொண்டார்கள். அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு எதுக்கு ரியல் ஓட் பேங்க் பாஜகவை விடணும் அப்படிங்கறதுனால இந்த முறை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நீங்க சொல்வது தென் மாவட்டத்துல இது ஒரு இந்த அணின்றது ஒரு வலுவான அணியா மாறி இருக்கு. நிச்சயமா. ஓகே ஓகே. இது மட்டும் இல்ல, இப்போ பாமக அப்படின்னு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட், இப்போ பாமக உள்ளுக்குள்ள வரணும். இப்போ நம்ம இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் பாக்குறோம், அதை மீறி பாமக ஏன் வரணும்? அதே மாதிரி வன்னியர் பெல்ட் அதை ஃபுல்லுத்தையும் நீங்க வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை கொண்டு வரணும். இப்ப திமுக ஏன் ஒரு பதட்டம் காட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த ரீசன் தான். இப்போ அதனாலதான் வேலையை முன்னாடியே ஆரம்பிக்கணும். இதுல இருந்து ஆரம்பிச்சு தென் மாவட்டத்துல அந்த இடத்துல அவங்க மாநாடு போட்டதுக்கும் காரணம் அதுதான். அதுக்கு ஒரு கவுண்டர் இது வந்து நம்ம அதே மாதிரி இந்து முன்னணி செய்யக்கூடிய ஒரு மாநாட்டை வந்து அதை உடனே பாஜக செய்வதாக ஒரு ஈக்குவேட் பண்றாங்க. அதை சங் பரிவார் அப்படி இப்படின்னு கொண்டு போறாங்களே தவிர அது என்னதான் இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி தான் நீஜர் ரியாக்ஷன் ஆட்சி இப்படி பண்ண சொன்னாங்க அவங்க. அதாவது பாஜக பிரமுகர்களை அழைப்பு விடுக்க மாட்டாங்களா? அழைப்பு விடுக்க மாட்டாங்களா? எதுக்கு மாநாட்டுக்கெல்லாம் அழைப்பு விடுக்க மாட்டாங்களா? அது இல்லாம பரிவாரனுக்கு கூப்பிட்டா எல்லாருக்கும் தான் அழைப்பு இருக்கும், ஏவன் கூட்டணி கட்சிகளுக்கு கூட இருக்கும்ங்கறதெல்லாம் வேற விஷயம். சரி, அதை தாண்டி நான் சொல்லக்கூடிய விவகாரம் ஒண்ணே ஒண்ணு. சகாப்தன் இப்போ ரமேஷ் சேதுராமன் சொன்ன மாதிரி அதிமுக பாஜக அலைன்ஸ் ஒருவித பதட்டத்தை திமுக அணிக்கு கொடுத்துருச்சா? இல்ல, பதட்டம்ங்கிறத விட இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்ப சார் என்ன சொல்றாங்க, இந்த கட்சி ஜெயலலிதா அம்மையார் இருந்தவரையும் எப்படி இருந்தது, கவுண்டர் கட்சினோ முக்குளத்தூர் கட்சினோ இல்லை, அது ஒரு மாநில கட்சிங்கிற அந்தஸ்தோடு இருந்தது. இப்போ எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் இவங்க முக்குளத்தூர் கட்சி, இது கவுண்டர் கட்சிங்கிற பேர் ஆயிடுச்சு. அந்த இது வந்து இன்னும் இருக்குது. அதில் எடப்பாடி வெற்றி பெற்ற உடனே அவங்க எல்லாருமே இது கவுண்டர் கட்சி ஆயிடுச்சு, நம்ம கட்சி இல்லை, திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர்லேருந்து உருவான ஒரு கட்சிப்பா, தொடர்ச்சியாக மதுரையிலேருந்து தான் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது, கட்சியே ஒரு மேற்கு மண்டல கட்சியாக மாறிடுச்சுங்கிற அதிருப்தி முக்குளத்தோர் மத்தியில் அதிமுக அது உண்மையான ஸ்டேட் இருக்கு. அது கண்டிப்பா அதிமுகன்ற காரு சாதிக்குள்ளலாம் அப்படி போய் சொருகிக்குவாங்களா? சொருகிக்குவாங்கன்னு இல்லைங்க. இப்ப ஜெயலலிதா இருந்த வரையும் அந்த இது பார்க்கல. இப்போ மதுரை மத்திய தொகுதியில் அவங்க கோணாரை நிப்பாட்டி ஜெயலலிதா ஜெயிக்க சொன்னாலும் அவங்க ஜெயிக்க வைப்பாங்க. அந்த கான்செப்ட் இல்லாமல் இருந்தது. ஆனால் இவர்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைச்சிருக்கு, இவங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க பாருங்க, அவங்க ஆட்கள் செய்கிறாங்கிற அந்த மனநிலைங்கிறது அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த கான்செப்ட் வந்துருச்சு. இப்போ ஒரு சார் சொல்றாரு நயினார் நாகேந்திரனை போட்டுட்டோம், அது எப்படி ஈக்குவல் ஆயிருங்க, பேலன்ஸ் பண்ணியாச்சுன்றாங்க. அது பேலன்ஸ் ஆகாது. அதான் நான் சொல்றேன், பாஜகவில் நீங்க போட்டிருக்கீங்க, அது எப்படி அதிமுக முக்குளத்தோருக்கு வந்து சந்தோஷப்படுத்தும்? அவங்களுக்கு வந்து அதிமுக நீங்க வந்து மேற்கு மண்டலத்துக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ எனக்கு தெற்க உள்ள கட்சியா இல்லைங்கிற அந்த ஃபீலிங் இருக்கு.
அதை வந்து நீங்கள் வந்து நாங்கள் பாஜகவில் போட்டிருக்கிறோன்னா அப்போ அது என்ன ரிமோட்டா? அதிமுக இருக்கிற ரிமோட் என்ன பாஜக? நாங்கள் தான் எங்கள் கட்சியில் போட்டிருக்கோமேங்கிற கணக்கு வந்து எப்படி சரி வரும்? அப்படிலாம் அது வந்து இது பண்ணாது. அதனால் இவங்க சேர்ந்தா இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து அந்த இடத்துல அது பொருத்தமாகாது. ரவீந்திரன் துரைசாமி அவர்களுமே சொல்றது பாஜக இல்லைன்னா தென் மாவட்டத்தில் நமக்கு பெரிய சேதாரம் இருக்குன்னு சொல்லி தான் அதிமுக உள்ளுக்கு வந்தாங்க. ஒரு தேவை கருதி தானே வந்த அலைன்ஸ்ன்னு அதையும் நீங்கள் ஏற்றுக்கலையா? அப்படி பார்க்கலையா? இல்லைங்க, அதான் சொல்கிறேனே 1+1+1 3 சேருது. அது 3ஆவும் ஆகலாம், 2 1ஆவும் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் பாமக பிசிகாவையும் அப்படி சொல்லுவாங்க. பாமக சேர்ந்தா அதை இன்னொரு சமூகங்கள் விழாதுன்னு, பிசிகா சேர்ந்தா இந்த சமூகம் விழாதுன்னு. அப்போ அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம அலைன்ஸ் வைக்கணும்னு. பாஜகவுக்கு அந்த எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் வெறுமனே இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே ஒரு தமிழ் உணர்வு உடையவர்கள், ஒரு தமிழ்நாடு மாநில உணர்வு உடையவர்களும் பாஜக ஒரு எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பு இருக்கு, அது இந்துக்களிடையும் இருக்குல்ல. நீங்க வெறுமனே பாஜகவை முஸ்லீம் எதிர்ப்பு மட்டும் பார்க்காதீங்க. அதை தாண்டி மாநில சுயாட்சி, மாநில உணர்வு, இன்னைக்கு டாக்ஸ், இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு, இதெல்லாம் இந்துக்களை பாதிக்காதா? அவங்களும் அதை இதாக தானே பார்ப்பாங்க. பிரியன், உங்கள் பார்வையில் இப்போ திமுகவுக்கு அது சவால், இப்போ ரமேஷ் சேதுராமன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சவால், ஒரு பதட்டம் அப்படின்றத புரிஞ்சு. ஏன்னா இப்போ அமமுகவும் திரும்ப உள்ளுக்கு வந்திருக்கிறாங்கல்ல. அவங்க கிட்டத்தட்ட கடந்த முறை ஒரு 20 தொகுதி அப்படின்றாங்க, டெல்டாலாம் சேர்த்துன்னு சொல்றப்ப ஒரு வகையில் பார்க்கிறப்ப அமமுகவும் உள்ளுக்கு வந்திருக்கு அப்படின்றப்ப சவால் இருக்காதா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ்லாம் ஒரு நல்ல கூட்டணி. அது திமுக டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. பட் ஆனால் இந்த ஜாதி கணக்கு வந்து முற்றிலும் ஜாதி கணக்கை நம்ம நம்பில் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜெயலலிதா இருந்தபோது முக்குலத்தோர் வந்து ஒரு பெரும்பான்மையோர் வந்து ஏடிஎம்கேவை ஆதரித்தாங்க. அதுக்கு காரணம் ஜெயலலிதா கிடையாது, அதுக்கு காரணம் சசிகலா நடராஜன். அது முக்குலத்தோருக்கு கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் அங்கே. அது முக்குலத்தோர் என்ன நினச்சாங்க, தங்களுடைய கட்சியாக அதிமுக நினச்சாங்க, பெருவாரியான ஆதரவு தெரிவித்தாங்க. அவர்கள் போன பிறகு அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போனது மட்டும் இல்லாமல் அவர்கள் தலைவராக கருதப்பட்ட ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் சசிகலாவையும் முதுகில் குத்தினார் எடப்பாடி. இப்போ அவங்க வந்து கடும் கோபத்தில் தான் இருக்காங்க. அந்த கோபம் இன்னும் ஆறலை அவங்களுக்கு ஆக்சுவலாக. அப்போது அதிமுக பாஜக கூட்டணி எங்கள் போட்டி போடும்போது தினகரனோ ஓபிஎஸோ அவங்க ஆட்கள் போடுற இடத்துல முக்குலத்தோர் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏடிஎம்கே கேண்டிடேட் இருக்கிற இடத்துல ஏடிஎம்கே ஆட்களுக்கு இவன் எடப்பாடி ஆளுன்னு ஓட்டு போடுவாங்களா? அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, ஓட்டு போடுவாங்களா? இன்னொன்று, சப்போஸ் வந்து ஏடிஎம்கே பாஜகவில் சேர்ந்ததுனால பாஜக பிடிக்காதவங்கள்லாம் வந்து எப்படி வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க, பாஜக பிடிக்க அந்த ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அது விலகி போயிடும். அதிமுக அங்கே சேர்ந்தது ஒரு லயாபிலிட்டி அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அது நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதே சமயம் திமுகவுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்குல்ல, அந்த இன்குபன்சியில் வந்து இந்த கூட்டணி திமுகவை தோக்கடிக்கும்னு நினச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, அது வந்து இங்கே சேர்ந்துடும் ஆக்சுவலாக. அது ஒரு அட்வான்டேஜ். இது போனால் அது வரும், இது போனா அது வரதுக்கா? இது பாஜக லயபிலிட்டி, அங்க போய் அதிமுக சேர்ந்தது அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், சில ஓட்டுகள் அது இழக்கும் நீங்க சொல்றீங்கல்ல. அப்படி இருக்கும்போது இல்ல இந்த கூட்டணி வந்து ஜெயிக்கும், திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி, அதை திமுகவை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த கூட்டணி. சோ இப்படி ஒரு செக்ஷன் இப்படி போச்சுன்னா இன்னொரு செக்ஷன் இப்படி வரதுக்கான வாய்ப்பு. நீங்க சொல்றது திரு ஸ்டாலின் அவர்களோட கணக்கு அப்படின்றது அரசுக்கு எதிரான அந்த அதிருப்தியை குறைக்கிறது. அதுதான் முக்கியம். இந்த கூட்டணிக்கான முரண்கள்ல இருந்து எவ்வளவு தூரம் பலன்களை தன்னுடைய அரசால் பெனிஃபிட்டான ஒவ்வொருத்தரையும் பெரும்பான்மையோர ஓட்டு வங்கிக்கு கூட்டின்னு வருது. அதே சமயம் எதிரிகளை பலவீனப்படுத்துறது. அந்த எதிரிகளை பலவீனப்படுத்துறதுல ஒரு அம்சம் தான் தேமுதிகவை இழுக்கிறது. ரவீந்திரன் துரைசாமி, எதிரிகளை பலவீனப்படுத்துதல், ஏன்னா அதற்குள்ள ஒரு முரண் இருக்கு, இன்னும் ஜெல் ஆகலன்றதெல்லாம் சொல்றாங்க. அதுதான் ஸ்டாலின் அவங்களோட கணக்கா இருக்குமா? ஸ்டாலினோட கணக்கு அதுதான், எதிரிகளை பலவீனப்படுத்துறதான் ஸ்டாலினுக்கு கணக்கா இருக்க முடியும். இல்ல, பலவீனத்துன்றது இருக்கக்கூடிய அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த முரண்கள் இருக்குல்ல, அதை இன்னும் பயன்படுத்தி ஊதி பெருசா விடத்தானே செய்வாங்க, அது இயல்பு தானே. வெற்றியும் பெற்றாங்க. ஆமா, அதானே செய்வாங்க. இதுல நான் என்ன பாக்குறேன்னா, பிஜேபி இங்க வளரலன்னா ஒரு மிலிட்டன்ட் பார்ட்டியா இருந்தா வளர்ந்துருக்கும். அவங்க மிலிட்டன்ட் பார்ட்டி ஆர்கே நகர்ல தமிழிசை காலி பண்ணுன்னு அத்தனை பேரும் சேர்ந்து என்ன நிலைமைக்கு ஆளாக்குனாங்க. அங்கதான் சீமான் எழும்புறாரு. இப்ப அண்ணாமலையை காலி பண்ண இடத்துல சீமான் எழும்பிட்டாரு. இப்ப அண்ணாமலை மாத்தினதுல எழும்பல்ல. ஒரு 18% வாக்கெடுத்த கட்சி ஈரோடு கிழக்குல வேட்பாளர் போட முடியாததுல பிஜேபி அடிபட்டு, அது சொல்ல போனா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, வேண்டாம், அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. நீங்க விக்ரவாண்டில கேண்டிடேட் போட்டிட்டீங்க, டாக்டர் ஐயா 29% எடுத்தாங்க, உங்க வாசனால நிக்க முடியல, நீங்களாவது நின்றுக்கணும். அப்போ அண்ணாமலைக்கு எதிராக உள்ள உள்கட்சி அரசியல்ல சீமான் அங்க ஹீரோ ஆயிட்டாரு. நீங்க சொல்வது சீமான் இன்ன இடத்துல ஹீரோவாக இல்ல,
சசிகலாவை கொல்ல சதிங்கிறதுல தினகரன் ஓட்டையும் சீமான் தட்டி தூக்கிட்டாரு. இப்ப நீங்க சொல்றது ரவீந்திரன் துரைசாமி, இப்ப நீங்க சொல்றது கூட்டணிக்குள்ள மட்டும் முரண் இல்ல, பாஜகக்குள்ளேயும் பாஜக உள்ள முரணாலதான் இந்துத்துவ சக்தி வந்து ஜெயலலிதா இறந்ததும் எமர்ஜ் ஆக முடியல. தமிழ் தேசியத்துக்கிட்ட கோட்டை விட்டுட்டாங்க. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஃபோல்ஸா வரலன்னா சீமான் 12% போயிருப்பாரு. அண்ணாமலை நீக்கப்பட்டது சொல்ல வரல, நயனாரை போட்டது கரெக்ட் தான். ராம்நாட்டில் 30% எடுத்திருக்காரு, திருநெல்வேலி 30% எடுத்திருக்காரு, இருந்த தலைவர்கள் தகுதி தான். ஈரோடு கிழக்குல நிக்காததுல பிஜேபி வந்து அந்த இடத்துக்குள்ள கோட்டை விட்டுட்டாங்க, சீமான் கையில கொடுத்துட்டாங்க. பெரியார் எதிர்ப்புல சீமான் லீடர் ஆகிறாரு, எடப்பாடிக்கு போட்டியான ஒரு லீடரா வராரு. சார் என்ன சொல்ல இதுல இன்னொரு கூடுதலாகவும் இப்ப நம்ம இதெல்லாம் பேசுறோம், நம்ம சீமான் விஜய் இவங்களையும் சேர்த்து தான் பேசல, அதையும் அந்த கணக்கையும் சேர்த்து தான் சேர்த்து சொல்லலாம். இப்ப சார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் ஒரு இந்துத்துவ வாக்கு வங்கியை அப்படியே பாஜகவால் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா அவங்க பாஜகக்குள்ள ஒரு சரியான இதுல பாஜகவினுடைய ஐடியாலஜி கான்செப்டை பேசி சீமானும் எடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வைக்க பாஜக ஒரு மிலிட்டன்ட் ஃபோர்ஸா நிக்கல. அதனால அந்த விஷயங்கள்லாம் போயிருச்சுங்கிறாரு. அவர் ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் இந்துத்துவ சக்திகளை ஒருங்கிணைக்க முடியலன்னு அவர் யாரை சொல்றாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாஜகவுடைய நாக்பூர் அஜெண்டா வந்து நாம் தமிழராக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த விஷயத்தில் தெளிவாக தான் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜகவில் வந்து ஒரு நான் பிராமண தலைவராக போட்டதும் ஒரு தெளிவான அஜெண்டா தான். அதுபோக தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல திராவிடத்தை எதிர்க்க சீமானை உருவாக்கணும் தெளிவான அஜெண்டா தான். அது பாஜகவோட ஜெல்லாகாது. பாஜகவால தமிழர் அரசியல் பேச முடியாது. அதை பேசுறதுக்கு தான் சீமான் தனியா இருக்கிறார். அந்த ஓட்டு வந்து உங்களுக்கு தமிழர் அரசியல் பேசுற திராவிட கட்சிகளிடம் இருந்து பிரிக்க தான் சீமானை உருவாக்குறாங்க. புரியுதுங்களா? சோ அது தனித்தனியான டிபார்ட்மெண்ட். பாஜகவால எப்படி சீமான் பேசுற மாதிரி தமிழர் அரசியல் பேச முடியும், ஈழ விடுதலை தமிழ் ஈழம்னு எப்படி பேச முடியும்? அடிப்படையில் கொள்கைக்கே எதிரானது, அடிப்படையிலே ஒரு முரண் இருக்கு. ஆமா, ஆனால் அந்த தமிழர் அரசியலை, திராவிட இயக்கத்தின் அடிநாத கொள்கையான தமிழர் அரசியலை பேச வச்சுட்டு திராவிட இயக்கத்துக்கு எதிராக நீ பேசுங்கிறது தான் நாக்பூரோடைய டாக்டிக்ஸான அரசியல். அந்த அரசியலை பண்றாங்க. விஜயை வச்சுதான் முஸ்லிம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டை பிரிக்கிறதுக்கான எல்லா வேட்டையும் இதையும் நம்ம சேர்த்து தான் நம்ம அரசியல் கணக்கு விஜயை வச்சு முஸ்லிம் கிறிஸ்டின் ஓட்டை பிரிக்கணும். அவங்களுக்கு விஜய் வந்து எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள கொண்டு வந்துறோம். கண்டிப்பாங்க. திமுகவினுடைய தமிழர் அரசியல் தான் திமுகவுடைய அடிப்படை அரசியல், வடவர் எதிர்ப்பு. அதை வந்து இன்னைக்கு தமிழர் அரசியல் கிடையாது அப்படின்னு காமிக்கிறதுக்காக சீமானம், முஸ்லிம் அரசியலை பிரிக்கிறதுக்காக இவங்க விஜயும். பிரேக்குக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நம்ம விரிவா பேசுறோம். அதிமுக கூட்டணிக்குள் இருக்கிற உள் முரண்களே திமுக அணிக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்குமா? இல்ல, அது இருக்கு. ஆனா அதையும் தாண்டி திமுக வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஒரு கோவத்தை சம்பாதிச்சிருக்காங்கிறதும் இருக்கு. இது ஒரு நிதர்சனமான உண்மை. இதுல வந்து நான் வந்து எந்த ஒரு இதுவாட ஒரு பயஸோட சொல்லணும்னு ஆசைப்படல, எல்லாரும் ஒத்துப்பாங்க. அது ஒண்ணு. ஈவன் பிரியன் சார் கூட தெளிவா சொன்னார். ரெண்டாவது விஷயம், நீங்க பார்க்க வேண்டிய அந்த ஓட்டுகள் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு கட்சிக்காக ஓட்டு போடுறேங்கிற ஒரு குரூப் இருக்கு, இல்லை என் ஜாதிக்காக ஓட்டு போடுறேன்னு ஒரு குரூப் இருக்கு, இல்லைன்னா எனக்கு பிடித்த ஒரு தலைவர் இருக்கார் அவருக்கு போடுறேன்ற ஒரு ஓட்டு குரூப் இருக்கு, இல்லை எனக்கு பணம் கொடுக்குறாங்க நான் போடுறேங்கிறது. இதையெல்லாம் தாண்டி நம்ம மறந்துட்டு பேசுறோம். எப்பவுமே ஒரு ஓட்டு பேங்க் ஒன்று இருக்கும். அது என்னன்னா, இந்த வாட்டி இவங்க வரமாட்டாங்க, இவங்க வருவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு. அதாவது யார் வின் பண்ணுவா அதை தான் சொன்னேன். தனியாக நீங்க பிஜேபி அதிமுக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்ம சொல்றோம் 1+1ங்கிறது, நம்ம 1+1 சொன்னா சரியா இருக்குமான்னு தெரியல. 20+20 வச்சுங்க, இல்ல 20+10 வச்சுங்க. 20+10 வந்து 30 இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொன்ன மாதிரி ஒரு 28 இருக்கலாம், இல்ல 32 இருக்கலாம். ஆனா நீங்க அந்த இதை ஃபேக்டரை டிசைட் பண்றதுக்கு இதுவும் இருக்குங்கிறது இருக்கு. அது ஒரு பலனை தரும், நிச்சயமா தரும். இந்த ஏன்னா ஒரு சைக்கிள் இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க யார் வெற்றி பெறுவான்னு வரும்போது அந்த வேவ் இருக்குன்னா அதுக்கு ஓட்டு போடுறாங்க. சேஞ்ச் வேணும்னு பிரியப்படுறவங்க இருக்காங்க, அவங்களோட ஒரு ஓட் பேங்க் இததான். இதுல நிறைய இருக்கு, அதை எல்லாத்தையுமே நம்ம கணக்குல எடுத்துக்கணும். எல்லாருமே கொஞ்சம் சம்மப் பண்ணிடலாம். சுருக்கமா உங்க நிறைவு பார்வை அதை எப்படி சொல்ல வரீங்க? இல்லை, அதாவது வந்து திமுக அணியை பொறுத்த மட்டும் எந்த விதமான குழப்பமும் அதுக்கு இல்லை. அதோடைய ஒரே நோக்கம் வந்து தங்களால் பெனிஃபிட்டான மக்களை வந்து ஓட்டு வங்கி வாக்குச்சாவடி கூட்டினது உதயசூரியனுக்கு ஓட்டு போட வைக்கணும். அதில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா வெற்றி பெற்றுவாங்க. கூட்டணியும் அவங்கக்கிட்ட பலமாக இருக்கு. அந்த கூட்டணியிலேருந்து யாரும் போற மாதிரியும் நமக்கு தெரியல, இதுவரையும் தெரியல. சார் சொன்னது ஜஸ்ட் டு ஆட் for 10 seconds. இப்போ பட்டாலாம் இது பண்றாங்க கொடுக்கறதுக்கு. பாத்தீங்கன்னா பஸ்ல கூட்டிட்டு வந்து அது பல இடங்கள்ல இருந்து பல பஸ்கள்ல கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய ஸ்கீம் இது மாதிரி பண்ணி அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேன்வாசிங் எல்லாம் தனியா போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் மெகா கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி அமைஞ்சதுன்னா அது ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இப்போ தாவேக்காவை பொறுத்த மட்டும் அவங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. தனியாக நிற்க போறாங்க. சீமானும் தனியாக நிற்க போறாரு. சீமானுக்கு போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஓட்டு கிடைக்குமான்றது சந்தேகமான விஷயம். ரவீந்திரன் துரைசாமி, இதுல சீமான் அவங்களோட ஃபேக்டர், விஜயோட ஃபேக்டரையும் நம்ம தவிர்த்துட்டே பேசிட்டு இருக்கோம். பட் அது இம்பார்ட்டனா இருக்கும். சீமான் நிலைப்பாட்டில் தெளிவா நிற்கிறாரு. 234 கிளாரிட்டியோட நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டார். அது சிலருக்கு சப்கான்சியஸில் பதிய மாட்டேங்குது. அவர் 29 கூட்டணி கிடையாதுன்னு அவர் பல்ட்டி அடிச்சிருக்கிறார். நான் முடிச்சிடுறேன். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி நிற்காதது நான் ஜாதி அடிப்படையில் சொல்றேன். நான் வன்னியர்கள் மத்தியிலையும் நான் வெள்ளாளர் கண்டோர் மத்தியிலையும் சீமான் களத்துக்குள்ள நிற்கிறான். எடப்பாடி பயந்து ஒதுங்கிட்டாருங்கிற இமேஜ் வருது. ஏற்கனவே 7% லீடர்ஷிப்ல பலகீனப்படுத்தின சீமான் இப்போ மேலும் பல சதவீதத்தை பலகீனப்படுத்தி 17% வாக்கு வர சீமான் வருவார். நான் டிக்ளேர் பண்றேன். 17 லீடர்ஷிப்ல வந்துருவாரு. லீடர்ஷிப் தான் அங்க பேசும். சரி ஜீவா, நீங்க சமப்ப இல்ல இப்ப சார் வந்து சீமானுக்கு 17 விழுக்காடு வரும்னாங்க. அதுக்கு முன்னாடி கடைசியா நடந்த ஈரோடு கிழக்கில் அவர் கிடைத்த வாக்குகள்லாம் அந்த பகுதியில் உள்ள வட இந்தியர்கள் ஓட்டுகள். அது வழக்கமா பாஜகவுக்கு போக வேண்டிய வாக்குகள். நீங்க அந்த புள்ளிவரத்தை எடுத்து பாருங்க. பாஜக அங்க நிக்கல, ஆனா பாஜக ஓட்டு முழுக்க நாம் தமிழருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதோடு சேர்த்து தான் அந்த வாக்கு வங்கியை பார்க்கணுமே ஒழிய இப்ப பாஜக நிக்குது, சீமான் தனியா நிற்கும் போது அந்த ஓட்டு வந்து பிரிஞ்சிரும் அப்படிங்கிறது. மாற்று விஜயும் நிக்கிறார். விஜயும் கணிசமா சீமானுக்கு போறது. நீங்க விஜய் ஃபேக்டரையும் வச்சுட்டு 17% கொடுத்திருக்கீங்க. விஜய் ஃபேக்டரி விஜய் நிக்க போறது 24. கமலஹாசன் சீமானுக்கு பிளஸ் ஆன மாதிரி விஜய் சீமானுக்கு பிளஸ். இப்போ தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், துளுன்னு சீமான் சொன்னதுக்கு விஜய் பதில் சொல்லாததுல அவர் வந்து சந்தர்ப்பவாதியா இருக்கிறாருங்கிறதே சீமான் இமேஜ் யாருது. சீமான் பல ஜாதி குழுக்களை வந்து கோவப்படுத்திட்டார். அதனால அவருக்கு வாக்கு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் எப்படி இன்னும் களம் எப்படி போக போகுது, எப்படி அரசியல்லாம் நகரப்போகுதுன்னு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.